போன வாட்டி அந்த பிட்ச் அண்ட் கிரவுண்ட பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆமா போன அதான் வீடியோ ஏன்னா போட்டு பிச் அண்ட் கிரவுண்ட். ஆமா ஜிடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். கஷ்டம் ஆமா தான். ஏன்னா நாட் ஆமா பிகாஸ் ஆமாமா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட், அவங்க ஹோம்ல நல்லா வேற இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் பவுலர்ஸ்க்கு அவங்க பவுலர்ஸ்க்கு ஏத்த பிட்ச். சோ ஆமா இந்த 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 பிட்ச் அண்ட் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஜிடி கூட ஒரு வாட்டி ஆடும்போது வந்து ஹோல்டர் ஹோல்டர் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அது வந்து கேட்சா இருக்கும் சரி, ஹோல்டர் கிட்ட அவுட் ஆவறதா இருக்கும் சரி, எல்லாருமே வந்து அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் எப்படி சொல்றதுன்னா வந்து யாருமே அவசரப்படாம பொறுமையா நின்னு, ஏன்னா எல்லா பேட்டிங் லைனப்லாம் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் சொல்ற மாதிரி கடப்பர பேட்டிங் லைனப் சொல்ற மாதிரி ஆர்சிபி ஹஸ் a வெரி குட் பேட்டிங் லைனப். வெங்கடேஷ், விராட் கோலி, ரஜித் படிதார், படிக்கல், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா 7 பேர் இருக்காங்க. இதுல வந்து மேபி ரொமாரியோ ஷெபர்ட் கொண்டு வரலாம். ஓகே பேட்டிங். சோ 7 பேரை வச்சுக்கோங்க. 7 பேரை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்? ஓகேங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிங் லைனப் வந்து ஃபயர் பவர் ஆகணும் அப்படின்னா பயப்படாம பொறுமையா செமையா ஆடினாங்கனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு அவசரப்படாம ஆடணும், அவ்வளவுதான். அவசரப்படாம ஆடினாங்க அப்படின்னா வந்து தே கேன் வின். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்காம இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு அட்வான்டேஜ் எப்படி போவோம்னா, எந்த ப்ளூஸ் பால் போட்டாலும் சரி, எந்த பால் போட்டாலும் சரி, பொறுமையா நின்று கரெக்டா ஆடினாங்க ஆர்சிபி அப்படின்னா வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். டிடிக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். சொன்ன மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஒரு வரைக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எங்க தோணுனா எங்க தண்ணி வரும், அதே மாதிரி எந்த இடத்துல புல்லு ஜாஸ்தியா இருக்கும், எந்த இடத்துல பிச் பண்ணா எங்க திரும்புன்றது ஜிடியை பொறுத்த வரைக்கும் அத்துப்படி. அது போக ஜிடி வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் சைடு சொல்லுவேன். ஏன்னா ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்றேன்னா 2022ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2023லயுமே அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. ஜடேஜா உள்ள வந்து கருப்பம் புந்த மாதிரி வாடா கருப்பா அப்படின்னு சொல்லி என்னவோ ஆயிட்டு அந்த லாஸ்ட் 2 பால்ல. அதனாலதான் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. I'll be honest with that. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் 2 பால் தான் வந்து என்னமோ நடந்துருச்சு. மத்தபடி ஜிடி உடைய மேட்ச் தான். ஆமா அது போக அவங்க போஸ்ட் பண்ண டார்கெட் வந்து 200+. 15 ஓவர்ஸ்ல வந்து எங்களுக்கு வந்து 171 வந்தது. அதனால நாங்க ஜெயிச்சோம். மழை சோ நிறைய அட்வான்டேஜ். மத்தபடி வந்து ஜிடி வந்து கொஞ்சம் வந்து இந்த ஒரு கிரவுண்ட் அண்ட் பிட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஃபைனல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா தான் இருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி இதுவே இந்த கிரவுண்ட் இல்லாம போன இந்த கிரவுண்ட் இல்லாம வேற ஏதாச்சும் நியூட்ரல் வென்யூ லைக் கண்டிப்பா வந்து I'll go with 7. ஆர்சிபிக்கு தான் 70 அண்ட் ஜிடிக்கு தான் 30 கொடுத்துருப்பேன். பட் ஆனா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a tough 55 வந்து கண்டிப்பா ஆர்சிபிக்கு தான், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஹியூஜ் பேட்டிங் லைனப்காக நான் சொல்லுவேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்னால தான் ஆக்சுவலி நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a complete one-sided game. கண்டிப்பா